Hi friends, welcome to Samayal Saadham channel. இன்னைக்கு நம்ம தக்காளி ரசம் எப்படி செய்யறதுங்கறத பார்க்க போறோம். இத வந்து இன்ஸ்டன்ட் ரசம் கூட சொல்லலாம். ஏனா 5 to 10 minutes குள்ள சீக்கிரமா செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். சீரகம், மிளகு, தக்காளி எல்லாம் போடுறதுனால இது ஹெல்த்தியும் கூட. நம்ம சேனல்ல போடுற வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரணும்னா கீழ இருக்க subscribe பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தக்காளி ரசம் எப்படி செய்யறதுங்கறத பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சுக்கோங்க. அடுத்தது நல்ல பழுத்த தக்காளி 2 எடுத்துக்கோங்க. இதோட வெயிட் வந்து 250 கிராம். கையிலேயே நல்லா மசிக்க முடிஞ்சதுன்னா மசிச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மிக்ஸியில போட்டு அடிச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு கடாயில 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 4 பல் நுணுக்குன பூண்டு, 2 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள், அப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேமை லோல வச்சுக்கோங்க. எதுவுமே கரிஞ்சு போயிடாம பார்த்துக்கோங்க. இதுல நம்ம அரைச்சு வச்சிருக்க தக்காளி, தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு 2 கப் அளவு தண்ணி ஊத்திருக்கேன். அப்புறமா தேவையான அளவு உப்பு போட்டு இதை கொதிக்க விட்டுருங்க. ரசத்தை ரொம்ப கொதிக்க விட்டா நல்லா இருக்காது. ஒரு கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே அரைச்சு வச்சிருந்த சீரக மிளகுத்தூளை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. இன்னொரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ்ல இருந்து இறங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு கொத்தமல்லி இலை போட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளோட டேஸ்டான தக்காளி ரசம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. தக்காளி ரசம் செய்ய தேவையான பொருட்களையும் அளவையும் இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சமையல் சாதம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.